நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து குரூட் ஆயில் லைவாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 6000 சிஇ. மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூட் ஆயில் செப்டம்பர் ஃபியூச்சர் அதை தாண்டி இப்போ நம்ம அக்டோபருக்கே போயாச்சு. கிட்டத்தட்ட ப்ரைஸ் 5998 இருக்குது. இப்போ கால் ஆப்ஷனில் ஆர்டர் எடுக்கணும்னா இது புட்டுடைய மார்க்கெட் டெப்த்து, இது காலுடைய மார்க்கெட் டெப்த்து. இந்த 1500 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும், இந்த 2700ங்கிறது குறையணும். அப்படியே உல்ட்டாவாக இருந்தால், அதாவது இங்கே ஒரு 2700 இங்கே ஒரு 1500 இருந்ததுன்னா சிஇ ஏறணும்னு அர்த்தம். ஒருவேளை புட்டு ஏறணும் அப்படின்னா இந்த 1572ங்கிறது இந்த பக்கம் வரணும், இந்த 700ங்கிறது வரணும். அதாவது நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பக்கம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். இப்படி மாறி மாறி ஒன்றுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்காது. சரி, அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இது வந்து புட்டு 241 வரைக்கும் வரணும். இது சிஇ, ஓகே. இதில் தெரில, நான் இன்னொன்று சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது புட்டு, இது சிஇ. இந்த சிஇயை பொறுத்த வரைக்கும் 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் ஆல் டைம் ஃப்ரேம் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது 1 மினிட் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்குது, 3 மினிட்ஸ் மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது, 5 மினிட்ஸ் கீழே இருக்குது. இப்போ ஒரு 3 டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா இது இந்த க்ரீனாக இருக்கிறது மார்க்கெட் மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. ஆனால் பேஸ்லைனை தாண்டி வரணும். இது மேலே வந்துட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி. இது மேலே தான் இருக்குது ஆனால் வால்யூம் கம்மியாக இருக்குங்கிறத காட்டுது. ஸோ இது 3ல் வந்து இன்டெசிஷன். அடுத்து 5 வருவோம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு, 3 மினிட்ஸ்னு அப் ட்ரெண்ட் கொடுக்கல, 5 மினிட்ஸ் அப் ட்ரெண்ட் கொடுக்கல, 10 மினிட்ஸ் அப் ட்ரெண்ட் கொடுக்கல, 15 மினிட்ஸ் ரெண்டுக்கும் இடையில வச்சிட்ருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? ஏறிச்சுன்னா 204. இப்போ எவ்வளோ இருக்குது? 187 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இன்னொரு 10 பாயிண்ட் கூட மேலே ஏறலாம். ஆனால் ஏறுறதுக்குள்ள இந்த ஆசம் மேலே வந்தால் தான் அவ்வளோ போகும். அதுக்குள்ளே இங்கே சூப்பர் ட்ரெண்ட் உட்காந்து தடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆர்டர் போடலாமா போடக்கூடாதுன்னா நம்ம ரூல்ஸ் படி ஆர்டர் போடக்கூடாது. இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கூட மணி 8 ஆயிடுச்சு. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கூட ஒரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகிற நேரம். இது 30 மினிட்ஸு, இது 1 ஹவர். கிட்டத்தட்ட 4 நிமிஷம், 8 மணி 4 நிமிஷம் ஆகிருக்கு. 4 நிமிஷத்தில் இவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரீன், இப்போவும் வால்யூம் க்ரீனில் தான் இருக்குது. இங்கே க்ரீன், அதாவது 30 மினிட்ஸில் க்ரீனு, 1 ஹவரில் க்ரீனு, 2 ஹவரில் க்ரீனு. இந்த 1 ஹவர் 2 ஹவரில் க்ரீனில் சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் கொண்டு போகணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே கொண்டு போகிற அளவுக்கு வால்யூம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக இல்லை. இது ஸ்ட்ராங் ஆகும். இந்த பாருங்க, இந்த இடத்துல கூட இங்கே க்ரீன், இங்கே மேலே தூக்குனா மேலே தூக்கிட்டுருக்கு. ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ சிஇ பக்கம் போகிற மாதிரி கொஞ்சம் காட்டுது. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறுதா பாருங்கள். பெரிய அளவில் மூவ்மெண்ட் வரல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 6000ல் ஓஐ அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கால் ஓஐ வந்து 6000ல் இருக்குன்னா மார்க்கெட்டு புட்டு சைடு போகும்னு அர்த்தம். அதே மாதிரி புட்டு ஓஐ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது,
5900 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு கால் சைடு போகும்னு அர்த்தம். அப்போ 5900லேருந்து 6000க்கு இடையிலே மார்க்கெட் தடுமாறிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டு நார்மலாக இன்றைக்கி ட்ரெண்டு, அதாவது இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரெண்டு பார்த்திங்கன்னா கால் சைடில் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 158 ரூபா 160 ரூபாயிலிருந்து 38 பாயிண்ட் தான் போயிருக்கு. 40 பாயிண்ட் கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, புட்டு சிஇ டே சார்ட், இந்த கேண்டிலுடைய லோ 160, ஹை 203. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த கான்ட்ராக்டு ஒரு 40 பாயிண்ட் இன்றைக்கி ஃபுல் டே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இடம் இடக்கு முடக்கான சிச்சுவேஷனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ சிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒன்று மேலே இன்னொன்று மேலே இன்னொன்று கீழே இன்னொன்று கீழே இன்னொன்று கீழே இருந்தால் மார்க்கெட்டு அப் டைரெக்ஷனுக்கு போகிறது கஷ்டம். ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் தான் மார்க்கெட்டு அந்த டைரெக்ஷனுக்கு போகும். அதேமாதிரி இந்த ரெண்டுக்கு இடையில இங்கே மேலே சிஇ கால் பக்கமும் இது அப் ட்ரெண்டில் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்லையும் இது சூப்பர் ட்ரெண்ட் டவுன்லையும் வச்சுட்ருக்கு. இந்த 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் சும்மா இருக்கணும். இப்போ நிறைய பேர் ட்ரேட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு, எப்படி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 மினிட்ஸு உட்பட 15 மினிட்ஸு 30 மினிட்ஸு எல்லா டைம் ஃப்ரேமும் ஒரே கலரில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அடுத்தடுத்து கேண்டில் வேறு வேறு கலர் இருக்கும்போது, முக்கியமாக குறிப்பாக 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய ரூல்ஸ் படி ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் 15 மினிட்ஸ், அதாவது 15 டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். இருக்குதா பார்க்கலாம். இது 1 மினிட். இப்போ ரெட்டு 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 எல்லாமே ரெட்டு, மோஸ்ட்லி ரெட்டாக இருக்குது. அப்போ மார்க்கெட் புட்டு பக்கம் போகணும். அப்போ இங்கே நம்ம இது புட்டு, ஓகேங்களா. இந்த இடத்துல ஆல் டைம் ஃப்ரேம் கொண்டு வரலாம். இது ஃபியூச்சர் இந்த ரெண்டும், இது புட்டு இது புட்டு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர்லேயோ இண்டெக்ஸ்லேயோ ஒரே கலர் இருந்தால் மட்டும் பத்தாது. நம்மளுக்கு எந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் எடுக்க போகிறோமோ அந்த கான்ட்ராக்ட்லேயும் எல்லாத்துலேயும் ஒரே கலர் இருக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி பேஸ் லைனுக்கு கீழே இல்லாமல் மேலே இருக்கணும். பேஸ் லைனுக்கு இவ்வளோ கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கணும். பேஸ் லைனுக்கு இவ்வளோ கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உடச்சிட்டு மேலே வர்ற வரைக்கும் மார்க்கெட்டு அலைபாயும். இந்த மாதிரி அக்கேஷனில் சிக்கக்கூடாது. சரி, இது ஓகே. அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, கேண்டில் கலர் வந்து எல்லாத்துலேயும் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகும்னா போகும். இப்போ இது வந்து 30 மினிட்ஸ், இது 1 ஹவர். இப்போ ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்க தான் செய்யணும். அது எந்த டைரெக்ஷனில் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த இது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல மேலே போகுது அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெண்டில் டச் ஆகிற வரைக்கும் போகும். இப்போ இதில் ப்ரைஸ் எவ்வளவு? 254 260. இப்போ இது வரைக்கும் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்து இது வரைக்கும் போகும் 266. அடுத்து 271. அப்போ நம்ம வந்துட்டு
இந்த 1, 3, 5, 10, 15 எல்லாத்துலேயும் ஒரு கலர் இருக்கும்போது அது ஒவ்வொரு சூப்பர் டெண்டாக உடச்சி வரணும். இந்த சூப்பர் டெண்டெலாம் உடைக்கணும்னா இது பேஸ் லைனுக்கு மேலே இருக்கணும். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கல. இப்போ இது வந்து புட்டு சைடு போகுது அப்படின்னா கூட நம்ம பாருங்க அடுத்த பாயிண்ட் ஏறும்போதும் ஹெவியாக கொடுக்குற மாதிரி கொடுக்கும், இறங்கும்போதும் ஹெவியாக ஃபால் ஆகிடும். இந்த மாதிரி இடங்களில் சிக்க வேண்டாம். மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓஐ பாருங்கள். இந்த க்ரீன் லைன், இந்த ரெட் லைன், இது கால் ஓஐ, இது புட்டு ஓஐ இங்கே இருக்குது. ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இடத்துல இருந்தால் இது வரைக்கும் தான் வரும். ஒருவேளை இந்த இடத்துல லைன் வந்து ரொம்ப இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் இது வரைக்கும் வரும். இப்போ இந்த இடத்துல லைன் சின்னதாக இருந்தால் இது வரைக்கும் வரும், இல்லைன்னா இது வரைக்கும் வரும். ஸோ இந்த ரெண்டு கடையில் தான் மார்க்கெட் தரமாறணும். ஸோ நீங்கள் இதை பார்த்தே மார்க்கெட்டை வந்து சில நேரங்களில் முடிவு பண்ணிடலாம், மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லி. இந்த ஓஐ பார்த்த பிறகு ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் பாருங்கள். அண்ட் பிட்வீன் டைமில் மார்க்கெட் டெப்த்து பாருங்கள். மார்க்கெட் டெப்த் வரைக்கும் சியில் இந்த பக்கத்தை விட ஆஃபரை விட பிட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கால் பக்கம் போகும். இங்கேயும் புட்டு பக்கம் போகணுன்னா ஆஃபரை விட பிட் சைடு அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த ரெண்டுமே மாறி மாறி இருக்குன்னா மார்க்கெட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டு, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். அதேமாதிரி இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடையில மாட்டி தடுமாறுது. இது புட்டு, இது சிஇ, இதுவும் சிஇ தான். இந்த சிஇ இறங்குது. சிஇ இறங்கும்போது புட்டு சைடு ஏறணும். நம்ம புட்டு சைடு ஏறுதாங்கிறதுக்கு இந்த இடத்த பார்க்கலாம். இதெல்லாம் மேலே வரணும். மேலே வந்தால் தான் மார்க்கெட்டு ஏறும். இப்போ நம்ம ரூல்ஸ் படி இந்த இடம் வந்து ஓரளவுக்கு அந்த 3க்கு மேலே, எதுக்கு 3க்கு மேலே, ரெண்டு சூப்பர் ரெண்டு அப்பு, மூவிங் அவரேஜுக்கு மேலே கேண்டில் கலர் க்ரீன். ஆனால் எது வரைக்கும் போகும் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த 265, 273 அந்த இடத்துல தடுமாறும். அங்கே உடைக்கும் போது இது மேலே வந்துடும். இது எம்எஸ்சி கிராஸ் ஓவர் ஆகப்போ மேலே வரும். இப்போ இது வந்து வாய் ஓப்பனில் வச்சுருக்கிறனால மேலே வர்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி காட்டுது. அதேமாரி இந்த இடத்துல வந்துட்டு இந்த வால்யூம் இங்கே க்ரீன், இந்த கண்டினியூஸாக கொஞ்சம் க்ரீனாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இது புட்டு சைடு போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதை உடைச்சி அதை உடைச்சி எல்லாமே ஒரே டைரெக்ஷனுக்கு வரணும். அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமு. அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே இருக்குது. சில நேரத்தில் நம்ம இதை பார்க்க வேண்டாம், வால்யூம் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் உண்டு. இதில் வால்யூம் பார்க்கலாம். பொதுவாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். நெட் வால்யூமோட செட்டிங்கை வந்து லைனில் இருந்து காலம்ஸ்க்கு மாற்றிடணும். அப்புறம் அப்ளை தீஸ் இண்டிகேட்டர் என்டர் லே அப்படி கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். முக்கியமாக இந்த க்ரீன், இந்த க்ரீன், இந்த ரெட்டு வரக்கூடாது, இந்த ரெட்டு வரக்கூடாது, இந்த ரெட்டு வரக்கூடாது. ஒருவேளை இதெல்லாம் க்ரீனாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு சின்ன மூவ்மெண்ட் என்னென்னா ஒரு 1 ஹவருடைய கேண்டில் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு மேலே போக முடியுமோ அந்தளவுக்கு போகும். இது நம்ம பார்க்குறது புட்டு 1 மினிட்டில் பார்க்கலாம். இப்போ எல்லாமே க்ரீனு, வால்யூம் க்ரீனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு.
புட்டு சைடு மார்க்கெட் போகலாம். இப்போ இங்கே அதிகமாகும்போது புட்டாகும்போது அதிகமாகும்போது மார்க்கெட் டெப்த்தில் புட்டு சைடு இதை விட இது அதிகமாகணும். இங்கே குறைஞ்சிட்டு வருது பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு 1 மினிட் அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. அப்படியே 3 மினிட்ஸில் தடுக்கும். ஓகே, 3 மினிட்ஸ்லையும் கூட ஒன்று அப்பு கொடுத்துருக்கு. இப்போ இது வரைக்கும் 274 வரைக்கும் போகிற மாதிரி இருந்தால் இது குறைஞ்சதுன்னா இது கூடிச்சுன்னா போகும். இங்கே க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே க்ரீன் ஃபார்ம் ஆகும்போது இங்கே தடுமாறுது. இங்கே இது 3 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டில் டச் பண்ணி இறங்குற மாதிரி காட்டுது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டு டச் பண்ணியிருக்கு. பட் இது கீழே இருக்கிறனால இது கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். அப்போ இது இறங்கிச்சுன்னா இது ஏறணும். ஆனால் இந்த இங்கே வந்து குறைஞ்சி இங்கே கூடணும். அதுமாதிரி இங்கே புட்டுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. இந்த வால்யூம் மட்டும் மாறி வந்துருச்சுன்னா புட்டு சைடு தூக்கிடும். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. இது புட்டு தான் தடுமாறுது. இது சிஇ, இது சிஇ, இது சிஇ. பாருங்கள், இந்த இடத்து வரைக்கும் போயிட்டு இதுக்கிட்ட கட் பண்ணி ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து புட்டுக்கு ஃபேவர். இப்போ டைம் என்ன, 18. 15 மினிட்ஸில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி இறங்கியிருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அந்த 1 மினிட்டில் ஒரு கேண்டில் இறங்கினது ஒரு நல்ல பெரிய அளவில் இறங்கியிருக்கு. ஆனால் இங்கே 15 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டில் டச் பண்ணி தடுமாறுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ ஆல் டைமும் கேண்டில் கலர் க்ரீனானு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வேணால் பண்ணலாம். புட் சைடு கால் சைடுக்குன்னு தனித்தனியாக போட்டு வைக்கலாம். அதுமாரி ஃபியூச்சருக்குன்னா போட்டு வைக்கலாம். உதாரணத்துக்கு இது ஃபியூச்சர் இப்படி காப்பி பண்ணி அடுத்த செட்டு போட முடியுது. போட்டால் கரெக்டாக வந்துருந்தா பார்த்துடலாம்.
அது ஃபியூச்சர் கொடுத்துட்டோம். இது கால் ஆப்ஷன். இது புட் ஆப்ஷன். ஸோ இதை சார்ட்டை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் தெரியும். இவ்வளோ நேரம் புட்டி ஆயிடுச்சு, இப்போ காலியாக இருக்குது. இது சிஇ. ஸோ மார்க்கெட்டு புட்டு சைடுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் கொடுக்காமலாம் இருக்காது. எத்தனை பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 256 ஒரு 10 பாயிண்ட். ஆனால் இப்போ இறங்கும்போது ஸ்ட்ராங்காக இறங்குது. இது வரைக்கும் தான் வரும், 249 வரைக்கும். ஏன்னா இங்கே இந்த இதுவும் தடக்கும். ஸோ இப்படி தான் மாற்றி அலைபாயும். இந்த மாதிரி நேரங்களில் ட்ரேட் பண்ணாமல் சும்மா இருக்கணும். நான் 10 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், 20 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி வரலன்னா உங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஒரு சின்ன லாஸ் கொடுத்தா கூட அதை நம்மளால் தாங்க முடியாது. அது பிறகு மேற்கொண்டு எல்லாமே தப்பாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி எல்லாமே வருதோ அப்போ மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.